ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக வந்து ஃபார்மில் வந்து ஃபுல் வீடியோ போடவே இல்லை. ஃபார்ம் டூர்னு ஒன்று போடவே இல்லை. இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி வச்சுருந்தோம். அதில் வந்து டெட் வார்ம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கல்ச்சராகி வந்திருக்கு போல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே உங்களுக்கு தெரியும். இது வந்து அந்த கொசுப்புழு கிடையாது. ஏன்னா அது வந்து கலரே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது நல்லா தெரியுது. இது வந்து பிளட் வார்ம்ஸ் தான், ரெட் கலரில் இருந்துச்சு. சரி, பார்த்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் மீன் வந்து பிடிச்சி உள்ளே விட்டேன். எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க. ஒன்று கூட மிச்சம் வைக்கல. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது இந்த மாதிரி. இதில் வந்து ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா கொசுப்புழு வந்து அதிகமாக வந்துடுமோன்ட்டு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அதுக்காக நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா கொசு அதிகமாக வந்துடும். சரி, தண்ணியை க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தனால அதில் இருந்தது. அதே மாதிரி இங்கே ஒரு உடஞ்ச பக்கெட்லேயும் வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து கொசுப்புழுவே அதிகமாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு இப்போதைக்கு எதுவுமே தெரிய வாய்ப்பே இல்லை. எல்லாத்தையுமே அவங்க சாப்பிட்ருப்பானுங்க. இதுலேயே வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி, ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணணும். சரி, க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபிஷ் விட்டோம்னா இதெல்லாம் கொசுப்புழுவை சாப்பிட்டுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணலான்னு விட்டுட்டேன். சரி, இப்போ ஃபார்ம் டூருக்குள்ளே போவோம். டூர்னால் பெருசாக எதுவும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து A4ஓட ப்ளூ இயர் கப்பியோட குட்டிங்க. ஓரளவுக்கு நல்லா க்ரோத்தும் இருக்குது. இதுக்கப்புறம் ஏன்னா அது குட்டி எதுவும் போடுற அளவுக்கு இல்லை. பேரண்ட்டில் கொஞ்சம் நிறைய மீன் இறந்துருச்சு. இப்போதைக்கு ஒரு மேல் 2 ஃபீமேல் தான் இருக்குது. இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டி. உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக எடுத்து காட்டில் வளர்ந்துருக்கும். இது வந்து அது பக்கத்தில் இருக்க பக்கெட்டில் வந்து நம்ம அந்த மாஸ்கோ ப்ளூவை வந்து வச்சுருக்கோம். அதுவும் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காட்டுறேன். புது ஃபோன் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்ததே இல்லை. இப்போ தான் எடுக்கிறேன். சரி, எப்படி எடுக்குது, குவாலிட்டி ஓகேவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுக்க ஆரம்பித்தாச்சு. இதில் வந்து மாஸ்கோ ப்ளூவோட மேல் மட்டும் தனியாக இருக்குது. அந்த லாஸ்ட்டில் இருக்குது. எனக்கு ரொம்ப பயப்படுறானுங்க, வரவே மாட்டேங்கிறானுங்க. உள்ளே இருக்கானுங்க. இந்த டேங்க்கில் அது வச்சுருக்கோம். அடுத்து இது வந்து ஒயலட் ட்ராகன் கப்பியோட குட்டிங்க இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக இது வந்து அதோட பேரண்ட் ஃபிஷ் டேங்க்கு. இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். அதை வந்து எடுக்கணும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஏன்னா எனக்கே இப்போ தெரியல. இப்போ அங்கே இருக்குது, தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் நிறையா குட்டிங்க போட்டிருக்கு இப்போதைக்கு. அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும். அதனால் இந்த டேங்க் அப்படியே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ரெட் கப்பியோட குட்டிங்க வச்சுருக்க ப்ளூ கலர் டப்பு. இதிலையும் வந்து குட்டிங்க ஓரளவுக்கு நல்லா க்ரோத் ஆகிருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஒரே ஒரு பேர் மட்டும் இருக்குது. மாஸ்கோ ப்ளூ தான். சரி, தனியாக விட்டுருந்தேன். சரி, தனியாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தனியாக வச்சிட்டோம். இதில் வந்து பெருசாக நான் இப்போதைக்கு எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணல. ஒரு பேர் மாஸ்கோ ப்ளூ மட்டும்தான் இருக்குது. அடுத்து அதுக்கு அப்படியே கீழே வந்தோம்னா இது ஃபுல்லாகவே வந்து மாஸ்கோ ப்ளூவோட பேரண்ட்டு, அப்புறம் அடல்ட் சைஸில் இருக்குது. எல்லாமே இதில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டேங்க்குள்ளே தான் அதோட கண்டெய்னரும் இருக்குது. இதில் வந்து மேல் தான் போட்டிருக்கேன். மாஸ்கோ ப்ளூ மேல் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இருங்க, ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறேன். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். மாஸ்கோ ப்ளூவோட மேல் தான் இருக்குது இதுலேயும். இதில் வந்து ஃபீமேலும் இருக்குது, மேலும் இருக்குது. குட்டிங்க போட்டுச்சுன்னா அப்பப்போ எடுத்துருவேன். ஏன்னா அது குட்டிங்க நல்லா சாப்பிட்ரும். இது ஒன்று இருக்குது. அடுத்து இதுலேயே வந்து அந்த மாஸ்கோ ப்ளூவோட கொஞ்சம் அடல்ட் சைஸாக குட்டிங்களும் இருக்குது டேங்க்கு. இதை வந்து இன்னும் வாஷ் பண்ணல, வாஷ் பண்ணணும். அடுத்து இது வந்து நம்மளோட ஃபுல் ரெட் கப்பி. ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபுல் ரெட் கப்பி. இப்போ தான் வந்து குட்டி போட்டுருந்துச்சு. நான் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ஒரு ட்ரிப்பில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் குட்டிங்க வந்து போட்டிருந்தாங்க, அதை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பேரண்ட் இருக்குது. ஒரு 3 மேலு 2 ஃபீமேல் இருக்குது. இன்னொரு ஃபீமேல் வந்து நான் ப்ரீடிங் பாக்ஸில் வச்சுருக்கேன். அது வந்து கரெக்டாக இங்கே இருக்குது. சரி, இதுவும் குட்டி. ஏன்னா 3மே வந்து ஒரே டைமில் குட்டி போடுற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து சரி, ஒரு மேல் மட்டும் எடுத்து நம்ம ஃபீமேல் மட்டும் எடுத்து தனியாக வச்சுருவோம். போட்டால் ப்ரீடிங் பாக்ஸ்குள்ளே குட்டி போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்கேன். நீ எப்போ குட்டி போடுன்னு தெரில. அது இதுக்குள்ளே இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபுல் ரெட் கப்பி A4 ப்ளூ இயர் கப்பியோட அடல்ட் சைஸ் இருக்குது. இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஓரளவுக்கு பெரிய சைஸ் தான். எல்லாமே குட்டி போடுற சைஸில் தான் இருப்பானுங்க. வாங்கினீங்கன்னா ஒரு 2 வாரம் கழித்து ப்ரீடிங் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த சைஸில் தான் இருக்குது. இது வந்து அதோட பேரண்ட்டு. இப்போதைக்கு இதில் வந்து ஒரு மேலே 2 ஃபீமேல் தான் இருக்குது. முன்னாடி நீந்துறானுங்க. ஃபஸ்ட்டு 5 பேர் வச்சுருந்தோம். அதில் நிறையா இறந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக டைமில் தான் நிறையா இருந்துச்சு. ஏன்னா என்னால் பார்த்துக்க முடியல. அதனால் அப்படியே விட்டாச்சு. இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம நார்மல் கப்பி தான், நார்மல் ஃபேன்சி கப்பி. இது நீ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஏன்னா இதில் கசகசன்ட்டு நிறையா மீன் இருக்கும். இதில் வந்து ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் இருக்குது. எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஃபேன்சினாவே அப்படி தான்.
அதனால் இதை வந்து அப்படியே விட்டாச்சு. இதுவும் நல்லா பிளான்ட்லாம் நல்லாவே க்ரோத்தாக இருக்குது. நம்ம வச்சிருக்க எல்லாத்துலேயுமே ஃப்ளோட்டிங் பிளான்ட் தான் வச்சுருக்கோம். ஏன்னா அது கசகசன்னு வளர்ந்துருச்சு. இப்போதைக்கு இந்த ஏரியாவில் இவ்வளோ செட்டப் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏதோ இருக்கிறத வந்து வச்சு ஃபுல்லாக சுற்றி இருக்கிறது எல்லாத்து மேலேயும் ஒவ்வொன்றா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இன்னொரு ஒரு 2-3 டேங்க் மட்டும் தான் இருக்குது. அதே அப்படியே காட்டிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கத்திரிக்காய் செடிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் கப்பியோட மேலு. ஆனால் இந்த டேங்க்கில் கத்தியமாக தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதில் டக் ஃபீட்லாம் நல்லா கசன்னு வளர்ந்துடுறானுங்க. போன ஷார்ட்ஸில் தான் கொஞ்சம் எடுத்த மாதிரி கட்டியிருப்பேன், ஆனால் அதுக்குள்ளே ஃபுல் ஆகிட்டானுங்க. சரி, ஓகே. இந்த டேங்க் ஒன்று இருக்குது, அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ரெட் கப்பியில் வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு 3 குட்டி மட்டும் எஸ்கேப் ஆச்சு. அதுதான் உள்ளே இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது. பிளான்ட் இருக்கனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2 ஃபீமேலு, ஒரே ஒரு மேல் மட்டும் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அடுத்த வீடியோவில் வந்து இதுக்கு தனியாக வேணால் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். இந்த டேங்க் வந்து இப்போதைக்கு நல்லா செட் ஆகிருக்கு. சிமெண்ட் டேங்க்குன்றனால நல்லாவே செட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்சி மேல் மட்டும் ஒரு டேங்க்கில் வச்சுருப்போம். அது வந்து ஒரு இரும்பு ட்ரம்மு. அது ஒரே நிமிஷம் இருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்மில். இதில் ஃபுல்லாக நம்மளோட ஃபேன்சி மேல் மட்டும் இருக்கும். ஒரு 10-15 மீன் இருக்கும். ஆனால் தண்ணி தான் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரிய மாட்டேங்குது வெயிலுக்கு. இதில் நல்லா நிறைய மீன் இருக்குது. எல்லாமே ஆனால் ஃபேன்சி தான். இது வந்து யாருக்கும் பெருசாக கொடுக்குறதில்ல. சரி, இது வளர்ந்துட்டு போட்டோம் நம்மக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்மளே வச்சுருக்கோம். இது நம்மக்கிட்டே தான் இருக்குது. அது மாதிரி ஃபேன்சியாக கொஞ்சம் நல்லா இருக்க மீன்லாம் வந்து நானே எடுத்து வச்சுக்கிறது. அது யாராவது ரேராக கேட்டால் மட்டும் கொடுக்கலான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ ஃபிஷ் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். கொஞ்சம் சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு ஏதாவது ப்ரீட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.